ஒரு அழகான, பசுமை நிறைந்த, அமைதியான காட்டில் பறவைகள் பாடிக்கொண்டும் பட்டாம்பூச்சிகள் பறந்து கொண்டும் எல்லா விலங்குகளும் சந்தோஷமாக வாழ்ந்தன. இந்த காட்டில் கண்ணன் என்ற ஒரு யானை வாழ்ந்து வந்தது. கண்ணன் யானை உடம்பில் பெரியதுதான், ஆனால் மனசு ரொம்ப ரொம்ப நல்லது. யாரையும் காயப்படுத்தாது. யாருக்காவது கஷ்டம் என்றால் உடனே உதவி செய்யும். அதனால்தான் எல்லா விலங்குகளும் கண்ணன் யானையை ரொம்ப பிடிக்கும். அதே காட்டில் ஒரு உயரமான மரத்தில் ஒரு குருவி குடும்பம் மகிழ்ச்சியாக வாழ்ந்தது. குருவி அம்மா அவளுடைய குட்டிகளுக்கு உணவு கொடுத்து அன்பாக பார்த்து கொண்டிருந்தது. குட்டி குருவிகள் சிப் சிப் என்று சந்தோஷமாக பாடின. அவர்கள் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அன்று ஒரு நாள் வானம் கருப்பாக மாறியது. காற்று பலமாக அடித்தது. மழை கொட்டிக் கொண்டே இருந்தது. மரம் ஆடியது ஆடியது. அச்சோ, குருவி கூடு கீழே விழுந்து உடைந்தது. குருவி அம்மா ரொம்ப அழுதது. என் குட்டிகளை நான் எப்படி காப்பாற்றுவேன் என்றது. குட்டி குருவிகள் நடுங்கின. அவைகளுக்கு ரொம்ப பயமாக இருந்தது. அப்போது யாராவது உதவி செய்வார்களா? அந்த நேரத்தில் அங்கே நடந்து வந்தது கண்ணன் யானை. கண்ணன் பார்த்ததும் உடனே புரிந்தது. ஏன் அழுகிறாய் குருவியம்மா? கவலைப்படாவே, நான் இருக்கிறேன் என்றது கண்ணன். கண்ணன் யானை தன் பெரிய தும்பிக்கையால் ஒரு பாதுகாப்பான மரத்தை தேர்ந்தெடுத்தது. உடைந்த கிளைகளை அகற்றி புதிய கிளைகளை கொண்டு வந்து மெதுவாக மெதுவாக ஒரு புதிய கூடு கட்ட உதவியது. குருவி குடும்பம் ரொம்ப சந்தோஷம். நன்றி நன்றி என்றது. குட்டி குருவிகள் புதிய கூட்டிலிருந்து சந்தோஷமாக குதித்தன. சிப் சிப், நன்றி யானை அண்ணா. குருவி அம்மா சொன்னது, நல்ல மனசு இருந்தால் அதுதான் உண்மையான பெரிய பலம். சில நாட்கள் கழித்து காட்டின் ராஜா சிங்கம் ஒரு பெரிய முள்ளில் கால் சிக்கி நடக்க முடியாமல் வலியில் இருந்தது. மற்ற விலங்குகளெல்லாம் பயந்து ஓடின. ஆனா கண்ணன் யானை மட்டும் பயப்படவில்லை. பயப்படாதே ராஜா, நான் உதவுகிறேன் என்றது. மெதுவாக கவனமாக முள்ளை எடுத்தது. சிங்கம் நிம்மதியாக மூச்சுவிட்டது. நன்றி கண்ணன், நீ உண்மையான நல்ல நண்பன். அந்த நாள் முதல் கண்ணன் யானை காட்டின் ஹீரோ ஆனது. சிங்கம், குருவிகள், எல்லா விலங்குகளும் ஒற்றுமையாக சந்தோஷமாக வாழ்ந்தன. குழந்தைகளே, நாம் எல்லாருக்கும் ஒரு நல்ல மனசு இருந்தால், உதவி செய்யும் பழக்கம் இருந்தால் இந்த உலகம் ரொம்ப அழகான இடமாக மாறும்.